இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பயம் இல்லையா அப்படிங்கிறதோட எங்க என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி இருக்கு. இங்கேயே டொம்முன்னு சவுண்டு கேட்குது. வீட்டுலதான் இருக்கோம், பட் ஸ்டில் நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் இது துபாயில அட்டாக்லாம் ஆகுது. நாங்களாம் மிட் நைட்ல நாங்களாம் தூங்கல. கொஞ்சம் துபாய் ஏர்போர்ட்லாம் அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாரும் வெளியே போவேனா, ஸ்கூல்லாம் லீவு, ஆஃபீஸ்லாம் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சவுண்டு நைட்டெல்லாம் மெசேஜ்லாம் வந்துட்டு இருந்துச்சு, எல்லாம் வீட்டில் இருங்க. எங்கள் இதுலேருந்து ஒரு 1/2 hour 1 hour பள்ளிலாம் இருக்கிற இடத்துலலாம் அடி நல்லா அட்டாக் வந்திருக்கு. அதுதான் மற்றபடி எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுடி. சேஃபாக தான் இருக்கும், ஆனால் வெளியே போகக்கூடாது, வீட்டில் இருக்கணும். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க போடுற மிசைல் வந்து எங்கே விழுவுன்னு தெரியாதுல்ல, அதுதான் பிரச்சனையே. சரி பார்த்துக்கோடி. தேங்க்ஸ் ஞாபகம் வச்சு மெசேஜ் பண்ணதுக்கு. ப்ரே பண்ணிக்கோ. உங்கள் வீட்டில் எல்லாரையும் பத்திரமா சொல்லு, ஃபாரின் கண்ட்ரியில். சரியா? ஒன்றும் போகிற முடிகிற மாதிரியே தெரியல, என்ன முடிவில் இருக்கான்னு தெரியல. அதனால் பார்த்துக்கோ சரியா? இப்போதைக்கு எல்லாரும் வீட்டில் சேஃப் தான், இருந்தாலும் யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் தான் இருக்குது. அப்போ மெயின் துபாய் அட்டாக் ஆகிருக்கு ஏற்கனவே. அதுதான் அபுதாபிலாம் வந்து நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அபுதாபிலாம் எங்களுக்கு 2 hours இங்கேருந்து நாங்கள் இருக்கிறதுலேருந்து. அதனால ஃபஸ்ட்டு அங்கே தான் அட்டாக் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் இங்கே. எப்படியா இன்னைக்கு வாரம் வந்து எண்டுன்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்னன்ட்டு. சரியா? பயம் இல்லையா அப்படிங்கிறதோட எங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி இருக்கு. இங்கேயே டொம்முன்னு சவுண்டு கேட்குது. வீட்டில் தான் இருக்கோம், பட் ஸ்டில் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டைம் இது துபாயில் அட்டாக்லாம் ஆகுது. நாங்களாம் மிட் நைட்டில் நாங்களாம் தூங்கலை. கொஞ்சம் துபாய் ஏர்போர்ட்லாம் அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் வெளியே போவேனா, ஸ்கூல்லாம் லீவு, ஆஃபீஸ்லாம் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சவுண்டு நைட்டெல்லாம் மெசேஜ்லாம் வந்துட்டு இருந்துச்சு, எல்லாம் வீட்டில் இருங்க. எங்கள் இதுலேருந்து ஒரு 1/2 hour 1 hour பள்ளிலாம் இருக்கிற இடத்துலலாம் அடி நல்லா அட்டாக் வந்திருக்கு. அதுதான் மற்றபடி எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுடி. சேஃபாக தான் இருக்கும், ஆனால் வெளியே போகக்கூடாது, வீட்டில் இருக்கணும். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க போடுற மிசைல் வந்து எங்கே விழுவுன்னு தெரியாதுல்ல, அதுதான் பிரச்சனையே. சரி பார்த்துக்கோடி. தேங்க்ஸ் ஞாபகம் வச்சு மெசேஜ் பண்ணதுக்கு. ப்ரே பண்ணிக்கோ. உங்கள் வீட்டில் எல்லாரையும் பத்திரமா சொல்லு, ஃபாரின் கண்ட்ரியில். சரியா? ஒன்றும் போகிற முடிகிற மாதிரியே தெரியல, என்ன முடிவில் இருக்கான்னு தெரியல. அதனால் பார்த்துக்கோ சரியா? இப்போதைக்கு எல்லாரும் வீட்டில் சேஃப் தான், இருந்தாலும் யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் தான் இருக்குது. அப்போ மெயின் துபாய் அட்டாக் ஆகிருக்கு ஏற்கனவே. அதுதான் அபுதாபிலாம் வந்து நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அபுதாபிலாம் எங்களுக்கு 2 hours இங்கேருந்து நாங்கள் இருக்கிறதுலேருந்து. அதனால ஃபஸ்ட்டு அங்கே தான் அட்டாக் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் இங்கே. எப்படியா இன்னைக்கு வாரம் வந்து எண்டுன்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்னன்ட்டு. சரியா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.